பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. புலம்பல் 1 அதிகாரம் 9 பின்பகுதி. கர்த்தாவே என் சிறுமையை பாரும், பகைவன் பெருமை பாராட்டினானே. புலம்பல் 1 அதிகாரம் 9 நமக்கு சிறுமை எப்படி ஏற்படுகிறது என்றால், ஆண்டவருடைய சினத்தின் மிளற்றினால் உண்டான சிறுமையை கண்டவன் நான் என்று எரேமியா புலம்புகிறார். நம்முடைய பாவங்களின் மிகுதியால் கர்த்தருடைய கரம் நம்மை விட்டு விலகும் போது பகைவர்கள் நம்மை மேற்கொள்கிறார்கள். சத்துருக்கள் எழும்பி வருகிறார்கள். அவர்களுடைய பொறாமையும் எரிச்சலும் நம்மை மேற்கொள்கிறது. கர்த்தர் நம்மை நம்முடைய சத்துருக்களின் கையில் ஒப்பு கொடுக்கும் போது நாம் சிறுமைப்பட்டு போய் விடுகிறோம். நாம் சிறுமைப்படும் போது நம்முடைய சத்துருக்களும் பகைவர்களும் நம்மை பார்த்து பெருமை பாராட்டுகிறார்கள். இப்படியாக நாம் எல்லா இடத்திலும் எல்லா காரியத்திலும் எல்லோருக்கும் முன்பாக நாம் சிறுமைப்பட்டு கிடக்கும் போது எரேமியா புலம்புவதைப் போல, கர்த்தாவே என் சிறுமையை பாரும், பகைவன் பெருமை பாராட்டுகிறானே என்று புலம்புகிறோம். எருசலேம் நகரம் இடிக்கப்பட்டு எரிக்கப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்ட போது எட்டியும் பிச்சியும் ஆகிய என் சிறுமையையும் என் தவிப்பையும் நினைத்தருளும் என்று கர்த்தரை நோக்கி புலம்புகிறார்கள், கெஞ்சுகிறார்கள் நெகேமியாவும் இஸ்ரவேல் ஜனங்களும். இப்படித்தான் நாமும் சிறுமைப்படும் போது, சிறுமைப்படுத்தப்படும் போது புலம்புகிறோம். நம்முடைய புலம்பல் யாரை நோக்கி இருக்கிறது? மனிதர்களிடத்திலா, கர்த்தரிடத்திலா? மனிதர்களிடத்தில் நாம் புலம்புவதால் நம்முடைய சிறுமை மாறப்போவது இல்லை. அவர்கள் மாற்றுவதும் இல்லை, நமக்கு உதவி செய்வதும் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கர்த்தர் நம்முடைய கைகளில் கொடுத்திருக்கிற பரிசுத்த வேதாகமத்தில் கர்த்தரை நம்புகிற விசுவாசிக்கிற எல்லோருமே தாங்கள் சிறுமைப்படும் போது கர்த்தரை நோக்கி சென்று அவரிடத்தில் கெஞ்சுகிறார்கள், புலம்புகிறார்கள், விண்ணப்பிக்கிறார்கள், வேண்டுகிறார்கள். அவர்கள் எந்த ஒரு மனிதனிடத்தில் போய் தங்களின் சிறுமையை, தாங்கள் சிறுமைப்படுத்தப்படுவதை குறித்து புலம்புவதோ விண்ணப்பிப்பதோ வேண்டுதல் செய்வதோ இல்லை. ஆனால் கர்த்தரிடத்தில் புலம்பிய விண்ணப்பித்தவர்களின் சிறுமையை கர்த்தர் பார்த்து கேட்டு அதை மாற்றி அவர்களை சத்துருக்களுக்கு முன்பாக உயர்த்தி வைத்திருக்கிறார். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கற்பந்தரிக்கும்படி செய்தார். லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார் என்றாள். 20 வருடம் யாக்கோபு லாபானின் மந்தையை மேய்த்தான். ஆனால் லாபான் யாக்கோபை வஞ்சித்தான். அவனுடைய சம்பளத்தை 10 முறை மாற்றினான். சிறுமைப்படுத்தப்பட்ட யாக்கோபை கர்த்தர் கண்டார். யாக்கோபுக்காக கர்த்தர் லாபானை கடிந்து கொண்டார். யாக்கோபுவுக்கு நீ நன்மையே அன்றி தீங்கு ஒன்றும் செய்யாதே என்று கட்டளையிட்டார். எனவே யாக்கோபு கர்த்தர் என் சிறுமையை கண்டார் என்றான். சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளும் என்று அன்னாள் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். கர்த்தர் அன்னாளின் சிறுமையை மாற்றினார். கர்த்தருடைய இருதயத்திற்கேற்ற தாவீது தன்னுடைய கற்ப பிறப்பாகிய தன் மகனுக்கு பயந்து ஓடி பர்குரிம் மட்டும் வந்தபோது சீமேயி என்பவன் தாவீதை தூசித்து, இரத்த பிரியனே, பேலியாளின் மகனே, தொலைந்து போ என்று சொல்லிக்கொண்டே போகிறான். வேதம் சொல்கிறது, சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நடக்கையில் தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர்களின் மேலும் கற்களை எறிந்தான் என்று. அப்பொழுதும் தாவீது, ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைகளுக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரிக்கட்டுவார் என்றான். அப்படியே கர்த்தர் தாவீதின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தார். அவனுடைய சிறுமையை மாற்றினார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இப்படித்தான் நாமும் சொந்த இடத்தில் சொந்த உறவுகளாலும் மனிதர்களாலும் பிற காரணங்களாலும் சிறுமைப்படுத்தப்பட்டு இருக்கிறோமா? நம்முடைய சிறுமையை எந்த மனிதனாலும் மாற்ற முடியாது. கர்த்தரால் மட்டுமே சிறுமையை பெருமையாக மாற்ற முடியும் என்று பரிசுத்த வேதாகமம் எடுத்துக்காட்டுகள் மூலமாக நமக்கு தெளிவாக காட்டுகிறது. எனவே நாம்
எந்தெந்த இடங்களில் எந்தெந்த சூழ்நிலைகளிலெல்லாம் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறோமோ, நம்முடைய சிறுமையை பார்க்கிறவர் நம் தேவனாகிய கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்று அவர் மேல் நம்முடைய நம்பிக்கையை வைத்து அவரிடத்தில் புலம்பி விண்ணப்பித்து வேண்டுதல் செய்வோமானால், அவரே நம்முடைய எல்லா சிறுமைத்தனங்களையும் மாற்றி எந்தெந்த இடங்களிலெல்லாம் சிறுமைப்படுத்தப்பட்டோமோ அந்தந்த இடங்களிலெல்லாம் அவர்களுடைய கண்களுக்கு முன்பாகவே நம் தலையை உயர்த்தி நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, லேயாளின் சிறுமையையும் யாக்கோபின் சிறுமையையும் இஸ்ரவேல் ஜனங்களின் சிறுமையையும் அன்னாளின் சிறுமையையும் தாவீதின் சிறுமையையும் எருசலேமின் சிறுமையையும் யோபுவின் சிறுமையையும் மாற்றின எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, என் சிறுமையை பாரும், பகைவன் பெருமை பாராட்டுகிறானே என்ற எங்களுடைய புலம்பலின் சத்தத்தை, விண்ணப்பத்தை, கண்ணீரை, கெஞ்சிதலை கேட்டு எங்களை பெருமைப்படுத்தி மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.